இப்போ நான் பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வாட்டர் ஃபயர் ஒர்க்ஸ். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் கோனிக்கல் ஃப்ளாஸ்க், மெஷரிங் கப், ஸ்டிர்ரிங் ஸ்ட்ரா, ப்ளூ ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர், ஆயில், வாட்டர். ஃபர்ஸ்ட் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது மெஷரிங் கப்பில் ஆயில் ஊற்றிக்கணும். இப்போது ப்ளூ ஃபுட் கலரை 2 drops ஊற்றணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஆயிலையும் இந்த வாட்டரையும் மிக்ஸ் பண்ணணும். ட்ராப்லெட்ஸ் இறங்குச்சு, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இறங்குச்சு. ஓகே தான், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் தான். இப்போ பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பேர் கலர்ஃபுல் ஜுவல்ஸ். தண்ணியில் கிறிஸ்டல் பவுடர் மிக்ஸ் பண்ணால் இவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஜுவல்ஸ் வருமானு பார்க்க போகிறோம். இது வருதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஸ்பேச்சுலா, 2 பிளாஸ்டிக் கப்ஸ், மெஷரிங் சிலிண்டர், கிறிஸ்டல் பவுடர், ப்ளூ ஃபுட் கலர்ஸ், ரெட் ஃபுட் கலர், வாட்டர். முதல்ல இந்த 2 கப்லையும் 25 ml தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது 2த்துலயும் 2 drops ஆஃப் ஃபுட் கலர் ஊற்றிக்கணும். இப்போ 1 scoop கிறிஸ்டல் பவுடர் போட்டுக்கணும். இப்போ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. இந்த கிறிஸ்டல் பவுடரை தண்ணியில் போட்டோடனே வாட்டரை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த கிறிஸ்டல் பவுடரோட கெமிக்கல் நேம் சோடியம் பாலிஅக்ரிலேட். இதுக்கு வாட்டரை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதால இது சீக்கிரமாக வாட்டரை அப்சர்வ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை கொண்டு வந்துருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸ் தான். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பேர் க்ளோயிங் டெஸ்ட் டியூப். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஹோல்டர், டெஸ்ட் டியூப், ஸ்டிர்ரிங் ஸ்ட்ரா, ஸ்பூன், க்ளோ பவுடர், வாட்டர். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் எடுத்து ஹோல்டரில் வச்சுட்டு இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோ பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிக்கணும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். லைட்ஸ் ஆஃப். வாவ், செம்மையாக க்ளோ ஆகுது. சூப்பராக இருக்குது. அடியில் க்ளோ பவுடர்லாம் அப்படியே இங்கே இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. லைட்ஸ் ஆன். க்ளோ பண்ணது எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. க்ளோ பவுடர் வெளிச்சத்தில் இருக்கிற லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டார்க்காக இருக்க டைமில் எமிட் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஃபோஸ்போரெசன்ஸ். க்ளோ பவுடரோட சயின்டிஃபிக் நேம் ஜிங்க் சல்ஃபைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் மேஜிக் பலூன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் ஸ்கூலில் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு சயின்ஸ் கிட் வாங்கணுன்னு தான் அவசியம் இல்லை. இதை வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணலாம். பேக்கிங் சோடா, வெனிகர் இருந்தாவே போதும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு 15 ml வெனிகர் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பலூனில் 1 scoop ஆஃப் பேக்கிங் சோடாவை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெஸ்ட் டியூபோட மவுத்தில் இந்த பலூனை வைக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் சோடாவை வினிகரில் கொட்டிக்கிறேன். வாவ், பலூன் இன்ஃப்ளேட் ஆகுது. வாவ், பலூன் வெளியே வந்துட்டே இருக்கு.
பலூன் சின்னதாயிடுச்சு. எங்கே இந்த பலூன் வெடிச்சிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. பேக்கிங் சோடாவும் வெனிகரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்து இந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சூப்பர்! இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிருதுலா டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.